மெசியாவின் ஊழியங்கள் வழங்கும் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் ஆமென். எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். அன்பு தெய்வமே, நாங்கள் எங்களுடைய வார்த்தையிலும் செயல்களிலும் என்றும் உண்மையாய் விளங்கும்படி உண்மையின் ஆவியானவரால் எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே, நாங்கள் சொல்வது ஒன்றும் செய்வது வேறொன்றுமாக இல்லாதபடி எங்களுடைய அந்தரங்கமான வாழ்க்கை வேறு ஒன்றும், வெளியிலே வெளிப்படுத்துகின்ற எங்களுடைய வாழ்க்கை செயல்பாடுகள் உமக்கு ஒவ்வாத ஒன்றுமாக இருந்தால் நாங்கள் பரிசேயர்களைப் போல வெளிவேடம் தரித்து நடிக்க ஆரம்பித்து விடுவோமே. ஆண்டவரே, நாங்கள் உண்மையாயிருக்க எங்களுக்கு உதவி செய்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். 12ஆம் அதிகாரம், முதல் வசனம். ஒருவரை ஒருவர் மிதிக்கும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்த போது இயேசு முதலில் தம் சீடரோடு பேசத் தொடங்கினார். அவர் அவர்களிடம் கூறியது, பரிசேயருடைய வெளிவேடமாகிய புளிப்பு மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பானவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பிற்குரியவர்களே, இயேசுவினுடைய சீடர்களுக்கு ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை போதிக்கிறதை போல இயேசு இன்றைக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பரிசேயருடைய வெளிவேடமாகிய புளிப்பு மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பரிசேயர்கள் எவ்வளவு விவேகிகள் என்றால், தாங்கள் வெளிவேடம் தரித்து வாழுகிறார்கள் என்பதை வெளிப்படுத்தாமலேயே உண்மையாயிருப்பது போலவே அவர்கள் அப்படியே அச்சாக இருப்பார்கள். யாரும் ஏமாந்து போகக்கூடும். கவரிங் பார்த்து ஏமாந்து போகிறார்களே, சிவப்பு நிறத்திலே இருப்பவர்களை பார்த்து ஏமாந்து போகிறார்களே, பல்லிழிப்பவர்களை பார்த்து ஏமாந்து போகிறார்களே, பின்னால் விஷம் இருக்கிறது, யாருக்கும் தெரியாது. ஆண்டவர் இயேசு அதை குறிப்பிடுகிறார். வெளிவேடமாகிய பரிசேயருடைய வெளிவேடமாகிய புளிப்பு மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அவர்களுடைய வெளிவேடம், அந்த புளிப்பு மாவு அந்த சுற்றுப்புறம் இருக்கிற எல்லா மாவையும் கெடுத்து விடுவதை போல அல்லது புளிக்க வைப்பதை போல அவர்களுடைய வெளிவேடத்தில் நீங்களும் பங்கெடுத்து விடாதீர்கள். நீங்களும் அவர்களைப் போல நடிக்க ஆரம்பித்து விடாதீர்கள். உண்மையாயிருங்கள். எல்லாரும் நடிக்க ஆரம்பித்தால் உலகம் என்ன பாடுபடும்? இப்பொழுது அந்த பாடுகளைத்தான் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். God bless you. Praise the Lord.